எத்தனை பேருக்கு இந்த நாளினுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிசாசை அவர் ஜெயித்தார். ஆமென். கிதியோனுக்கு அவர் பலன் அளிக்க முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், கிறிஸ்துவினுடைய காரியங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கான்? பைத்தியமாக இருக்கிறதா? ஆமென். ஆனால் அவைகளை கர்த்தரோடு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சிநேகிதன், ஆமென், அவர் நம்முடைய சிநேகிதராக இருந்து நம்மிடத்தில் எதையுமே மறைக்கலை. ஆமென். அவர் நம்மை, ஆமென், நமக்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். சபையாக இருக்கிற நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உலக காரியங்கள், ஆமென், எந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் மாறிப்போகும். ஆனால் அன்பு, தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. ஆமென். எல்லாவற்றிலும் மேலானது கிறிஸ்துவின் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அற்புத அடையாளங்கள்லாம் மாறி போகும். இன்றைக்கு ஒரு நொடியில் அது நடந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. ஆமென். இயேசுவை நினைத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜனே, இயேசு ராஜனே. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா ஒரு முறையாக? இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். எத்தனை பேர் சொல்றீங்க? மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். எத்தனை பேர் சொல்றீங்க? மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். சொல்லுங்க பார்க்கலாம். மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். இயேசு ராஜனே, இயேசு ராஜனே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் அவரை பார்த்து. எனக்காக யாவையும் செய்து முடித்த இயேசுவே நீரே. ஓ இயேசு ராஜனே, நீரே சுராஜனே. உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம் சபையே. தயவு தலைமுறை 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 உள்ளது. உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. நீரே எந்த இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்வ. சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 146வது சங்கீதத்தில், கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோம். இயேசுவை நமக்காக தந்துருளி அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய கிருபையும் நமக்கு நம்மேல தலைமுறை தலைமுறையாக அவர் தந்திருக்கிறார். ஆமென். சாத்தானை காலின் கீழே மிதித்து அவனுடைய தலையை நசுக்கினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மேலானவர், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். மேலானவர், உண்மையுள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். அவர் கிருபை, உங்க கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. விசுவாசிக்கிறவங்க காரங்களை வச்சு சொல்லுங்க. கிருபை தலைமுறை 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 உள்ளது.
தயவு தலைமுறை 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 உள்ளது. தலைமையில கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல கிருபை தலைமுறை 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 உள்ளது. உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. ஜெபத்தோடு சொல்வீங்களா? இயேசுராஜனே இயேசுராஜனே இயேசுராஜனே. அப்பா, நீரே மேலானவர். இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போல பிசாசை காலின் கீழே மிதித்து நீர் இயேசு கிறிஸ்து நீர் எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டீங்கப்பா. என்னுடைய பாவத்திற்கு அதிகாரம் இல்லை. பிசாசின் கிரியைகள் எந்த அசுத்தாவியும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்குள்ளே இருந்து எங்களை ஆட்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக தேற்றரவாளன் எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துகிறீங்க. ஆவியானவரே, இந்த அறிவும் இந்த வெளிப்பாடும் இந்த தெளிவும் எங்களுடைய சபையில் முழுவதும் ஆட்கொண்டு நீங்கள் நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீரே மேலானவர். இயேசுவின் வார்த்தையை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்குகிறீங்க. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கிறிஸ்து எங்களுக்குள்ள மேன்மை பாராட்டத்தக்கதாக, கிறிஸ்து எங்களுடைய சுயமல்ல ஆவியானவரே, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நீரே எங்களுக்குள்ள ஆண்டவரே மேலானவராக இருந்து நீர் எங்களை நடத்துங்க என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் மேலான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வருகிற வாரங்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க. அடுத்த வாரம் நாங்கள் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சபையில் கூடி உண்மை ஆராதிக்கும் வரைக்கும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் புதிய கிருபைகளினால் எங்களை காத்து வழி நடத்துவீராகப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளில் நாங்கள் பலன் கொண்டு இயேசுவை பற்றி கொண்டு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையினால் நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.